வெல்கம் டு என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வந்து பிஸ்கோத் பட ரிவ்யூ. இது வந்து டைரக்ட் பண்ணது வந்து ஆர் கண்ணன். இது வந்து ஒரு காமெடி படம். இது வந்து டியூரேஷன் வந்து 104 நிமிஷம். ரிலீஸ் ஆச்சு வந்து November 14, 2020, தீபாவளி ரிலீஸ். இது வந்து காஸ்டிங் பார்த்தோம்னா சந்தானம் ராஜசிம்மாவை நடிச்சிருப்பார், டாரா அலிஷா வந்து டாக்டர் அனிதாவை நடிச்சிருப்பாங்க, ஸ்வாதி முப்பாலா வந்து லயாவை நடிச்சிருப்பாங்க, சவுகர் ஜானகி வந்து ஜானகி பாட்டியாக நடிச்சிருப்பாங்க, ஆனந்த்ராஜ் வந்து நரசிம்மனாக நடிச்சிருப்பார், ராஜேந்திரன் வந்து மொட்டைப்பாவை நடிச்சிருப்பார். இது வந்து ஸ்டோரியை பார்த்தோம்னா சந்தானம் சின்ன வயசாக இருக்கே சந்தானத்து அப்பா வந்து பிஸ்கெட் வந்து செல் பண்ணுவார். நரசிம்மன் தான் அவர்கிட்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அவர் ஃபுல்லாக அவர்கிட்ட பிஸ்னஸை ஹெல்ப் பண்ணி கொண்டிருப்பார். பட் அவர்கிட்ட பிஸ்னஸ் வந்து பெரிய அளவில் போகாதபடியாக பிஸ்னஸை வளர்ச்சி ஆகிற வந்து சந்தானம் நல்ல ஒரு ஐடியா சொல்லுவார். ஸோ அவங்களோட பிஸ்னஸ் வந்து க்ரோத் ஆகி பெருசாக வர நேரம் அவங்களோட அப்பா திடீர்னு செத்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் சந்தானம் இந்த லைஃப் டோட்டலாக மாறுது. ஸோ கதை வந்து டிரெக்டாக 15 வருஷத்துக்கு அப்புறம் போகுது. ஸோ அப்போ சந்தானம் பெரிய ஆளாக இருக்கார். ஆனால் மஜிக் பிஸ்கெட் கம்பெனியோட பொஸ்ஸோ எம்டியோ இல்லை, அந்த கம்பெனியோட சூப்பர்வைசராக இருக்கார். பொஸ்ஸை பார்த்தோம்னா யாருண்டா வேறு யாரும் இல்லை, நரசிம்மன் தான், அதாவது சந்தானம் இந்த அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தோம்னா அவர்கிட்ட மேனேஜர் வந்து எப்போவுமே சந்தானத்துக்கு காம்படேட்டிவாக இருக்கார். அவர்கிட்ட ஐடியாவை திருடி அவர்கிட்ட ஐடியா யூஸ் பண்ணி தன்னோட ப்ரொமோஷன்ஸ் ஒவ்வொரு முறையும் எடுத்து கொண்டிருப்பார். ஸோ இதுக்கிடையில் வந்து சந்தானம் வளம் மாதிரி இசபெல்ட ஓல்ட் ஏஜ் கோமுக்கு போவார். அவர் சின்ன வயசுலேருந்தே அந்த ஏஜ் கோமுக்கு போய் பிஸ்கெட் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறதும் வயசு குணாக்கள் அவங்களுக்கு தேவையானதை கொடுக்குறது பார்க்குறேன்னு சொல்லி அது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அந்த டைம் போய்க்க புதுசாக ஒரு பாட்டி அங்கே பார்ப்பார், ஜானகி பாட்டிண்டு. ஸோ அந்த ஏஜ் கோமை பராமரிக்கிற சிஸ்டர் சொல்லுவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் மேஜிக் பவர் இருக்குது, என்ன ஸ்டோரி அண்ட் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஸோ அடுத்த நாள் நைட் வந்து சில ரீசன்ஸால் அவருக்கு அங்கே ஸ்டே பண்ண வேண்டி இருக்கும் ஹோமில். அப்போ வந்து ஜானகி பாட்டியோட கதை கேட்க அவங்க வந்து ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு ராஜா கால கதை வந்து ஒரு லென்த்தியாக. ஸோ இவரும் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுட்டு அடுத்த நாள் வந்து தன்னோட லைஃபுக்கு போயிடுவார். அவர்கிட்ட லைஃப்பில் வந்து அடுத்த நாள் வந்து எல்லாம் நடக்கிற விஷயம் எல்லாம் பார்த்தா அந்த ஜானகி பாட்டி சொன்ன அரசர் கதை மாதிரியே தன்னோட ரியல் லைஃப்பில் நடக்கிற மாதிரி இருக்கும் எல்லாம். ஸோ அப்போ தான் அவங்களோட பவர் கதை இந்த பவர் அவருக்கு விளங்கும். ஸோ அவங்களோட கதை இந்த பவரை வச்சுக்கொண்டு அவர் தன்னோட ஃப்யூச்சரை வந்து எப்படி டிசைட் பண்ணுறாரு, தன்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாரா இல்லையா, அவர் வந்து மஜிக் பிஸ்கெட் கம்பெனியோட ஓனர் ஆறாரா இல்லையா ரெண்டது எல்லாத்தையும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக காமெடி சீன்ஸோலையும் ஆக்ஷன் சீக்வன்ஸோலையும் அதோட வந்து பழைய கால நிறைய சீன்ஸோலையும் வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து நல்ல ஒரு காமெடி மூவி. சந்தானத்து தண்ட பாணியில் வளமை மாதிரி காமெடி செய்திருக்காரு. ஸோ வந்து பட் என்ன ஸ்டோரி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஒருக்கா பார்க்கலாம். ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சி தான் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட வந்து ஃப்ரீ டைம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இந்த சேனல் மற்றபட ரிவ்யூஸ் இந்த லிங்க்ஸையும் செக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் குயிக்காக கிடைக்கும். ஸோ இன்னொரு பட ரிவ்யூவில் சந்திப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.